ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 24ஆம் வகை செட்டியார் அந்த கம்யூனிட்டி சேர்ந்த மறுமணம் தான் பார்க்க போகிறோம். ஆண்வரன் பார்க்க போகிறோம். இவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்காட்டு மலை பின்னாடி தான் இருக்கார். கேஎன் புதூர்னு சொல்லிட்டு அங்கே தான் இப்போ அவர் வந்து இருக்கார். அவங்க அம்மா அப்பாலாம் அங்கே இருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி ஒருத்தர் இருக்கார். அவங்க வந்து தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா வந்து இவருக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்குதுங்க. பொண்ணு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 வயசு இப்போ நடப்பு நடந்துட்டுருக்கு. அவங்க வீட்டுக்காரம்மா வந்து தவறிட்டாங்க. அதனால் வந்து அந்த பெண் குழந்தை வந்து அவங்க தங்கச்சிட்ட வளர்ந்துட்டுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம்பி ஒருத்தர் இருக்கார். தம்பி வந்து கல்யாணம் ஆகாதவர் தான். இவருக்கு சொந்த வீடு பார்த்தீங்கன்னா மாடி வீடு இருக்குது, ஒரு 3 ஓட்டு வீடு இருக்குது, கார் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கார் இருக்குது. அதே மாதிரி காடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஏக்கரா இருக்குது. மாதம் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்ருக்கிறாரு. 3 to 5 சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் படிப்புன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் 10வது தான் படிச்சிருக்காரு. இவருக்கு வந்து ஆனால் வசதி ஏகப்பட்ட வசதி இருக்குது. ஆனால் படிப்பு தான் கொஞ்சம் கம்மியாக படிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து டைல்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஆளுங்களை வச்சு மெயின்டைன் பண்ணி இவர் சொந்தமாக கான்ட்ராக்டாக எடுத்து பண்ணிகிட்டு இருக்காரு. அதாவது அவருக்கு வந்து ரெகுலராக வந்து மாதத்துக்கு ஒரு தடவை கண்டனர் மூலிமா வெளியில் ஃபாரின் போயிட்டுருக்குதுங்க. அதனால் வந்து அந்த பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்காரு. அதனால் வந்து இவருக்கு வருமானமும் பார்த்தீங்கன்னா அருமையான வருமானம் தான். இவர் வந்து எந்த வகையான பொண்ணு எதிர்பார்க்குறாங்க அப்படின்னா, எனக்கு புழங்கக்கூடிய சனமாக இருந்தால் போதும், வேறெல்லாம் நான் எதுவுமே எதிர்பார்க்கல. எனக்கு வந்து எங்கள் செட்டியார் வகையில் தான் இருக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. எனக்கு ஓரளவுக்கு குடும்ப பாங்கான பொண்ணாக இருந்தால் போதும், ஆனால் குழந்தை மட்டும் இருக்கக்கூடாதுன்றாரு. ஏன்னா வந்து அவருக்கு வாரிசு வேணும் அப்படிங்கிறனால அவங்க அந்த குழந்தைக்கு வந்து யாராவது எலிஜிபிளாக இருந்தீங்க, நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுறவங்க யாராவது இருந்தீங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க, விதவைங்க, ஏழைங்க, யாராக இருந்தாலும் சரி, இவருக்கு ஒரு 38 வயசு நடப்பு நடந்துட்டுருக்கு, 37 வயசு நடப்பு நடந்துட்டுருக்கு. அதனால் வந்து ஒரு 3 வயசு டிஃப்ரெண்ட்டில் யாராவது இருந்தால் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இல்லை ஒரு 2 வயசு டிஃப்ரெண்ட்னா கூட போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணுற அன்புள்ளங்கள் யாராக இருந்தாலும் சரி, நம்ம சேனலில் ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கான்டாக்ட் பண்ணி மேலே விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த மக்களுக்கு நன்றி, வணக்கம்.